உண்மையிலே இங்கே தலைமை ஆசிரியர் பேசுகிற போது பள்ளியினுடைய துவக்க நாளிலே இங்கே வருகை தந்து உரையாற்றுவது பெருமைக்குரிய விஷயம் என்று சொன்னார். என்னை பொறுத்தளவில் இன்றைக்கு மகிழ்ச்சியும் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே உண்மையிலே பொன்னான நாள்தான். 2 தினங்களாக தமிழக முதல்வர் அவர்கள் மதுரை மக்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தி எங்கள் இயக்கத்திலே ஒரு பொன்னான நாளாக நேற்று இருந்தது. அந்த மகிழ்ச்சி இன்னும் மறைவதற்குள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதிலே மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். தலைமை ஆசிரியர் இங்கே உரையாற்றுகிற போது 99% தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், 1% விட்டிருக்கிறோம். இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் 100% தேர்ச்சி பெற்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கு 50 லட்சம் ரூபாயில் ஆசிரியர்கள் அது என்ன ஓய்வறையா அதுக்கு பேர் அதானே தெரியல, ஸ்டாஃப் ரூம் கட்டித்தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதற்கான வகுப்பறைகள் தேவை என்று சொன்னார்கள். ஆசிரியர் பெருமக்களும் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் இடத்துல நீங்கள் எங்கள் பள்ளிக்கு கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சார் அப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனியார் பள்ளியை மிஞ்சக்கூடிய அளவில் அரசு பள்ளி 99% தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனா இதை விட பெரிய வெற்றி எதுவும் இருக்க முடியாது. அது மாதிரி 10ல் 95%. முதலில் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய விடாமுயற்சி, நிர்வாக திறமை, அதனுடைய விளைவு நான் அப்போது நம்முடைய தலைமை ஆசிரியருடைய கணவரிடத்திலேயோ மற்ற ஆசிரியர் பெருமக்களிடத்திலே கேட்டு தெரிஞ்சு கொள்வேன். கோச்சிங் கிளாஸ் கொடுப்போம், அந்த சுமாராக படிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுப்போம். அது மாதிரி கடுமையாக பண்ணிகிட்ருக்கோம்னாங்க. நான் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். ஏன்னா 99% தேர்ச்சி பெறுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் அது என்னமோ அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி பெரிய அந்த சீட்டு இப்போ கேட்குறப்பவே ரொம்ப பில்டப் பண்ணிக்குவாங்க. சார் எங்கள் ஸ்கூலில் இவ்வளோ மார்க் இருந்தால் தான் சேர்ப்போம், அதில் 500க்கு 470 இந்த கோர்ஸு தரமாட்டோம், அது தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லா பள்ளி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் இன்றைக்கி இந்த அளவிற்கு நீங்கள் தேர்ச்சி பெறுகிறன்னா இந்த நாட்டினுடைய எதிர்காலம். இந்த நம்முடைய முதலமைச்சர் திராவிடர் மாடல் நம்ம முதலமைச்சர் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கார். இன்றைக்கி கூட தேர்ச்சி பெறுகிற போது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பெருமையோடு இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்று அவர் சந்தோஷப்படுவதை, பள்ளி கல்வி தான் ஒருத்தருக்கு சொத்து, அந்த படிப்பின் மூலமாக தன்னை தானே தன்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய நிலைமை என்று சொன்னால் நீங்கள் வருங்காலத்தில் படித்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இல்லை, நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். அது மட்டுமில்லை, உங்களுடைய சுயமாக நீங்கள் பணி செய்வதற்கோ அரசில் வேலை செய்வதற்காக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் தொழில் செய்வதற்காக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய சொத்து கல்விதான். அப்படிப்பட்ட கல்வியை அதிலையும் கிழக்கு தொகுதியில் அரசு பள்ளி மாடல் பள்ளியாக இருந்தால் மட்டும் போகாது, அது தேர்ச்சியை பெறுகிறது. தேர்ச்சி விகிதம் அதிகமாக 99% பெற்றிருக்கிறீர்கள். கொரோனா காலத்திலே தனியார் பள்ளியிலே இருந்தவர்கள் எல்லாம் நம்முடைய பள்ளியிலே சேர்ந்து இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அமைச்சரிடத்திலையும் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடத்திலே சொல்லி இன்னும் கட்டடங்களை கட்டுவதற்கு, அதற்கான வகுப்பறைகளை பெற்றுத்தருவதிலே நிச்சயமாக முதன்மையாக இருப்போம். அதே போல் கழிப்பறைகளுக்கு பணி செய்வதற்கான அந்த பணியார் இல்லை என்று சொன்னார்கள். அதையும்
மாவட்ட ஆட்சியர் மூலமாக அதையும் பெற்றுத்தருகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். அதே போல் ஹெச்எம் வந்து நான் மறந்துருப்பேனான்னு ஒரு ஞாபகப்படுத்தினாங்க. சார் வந்து 100% பண்ணால் 50 லட்சம் பண்ணுறேன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 99% பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு 25 லட்சமும், நீங்கள் 99% தேர்ச்சி விட்டுருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு 25 லட்சமும், பள்ளி வகுப்பறை கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாயும், ஆசிரியர் பெருமக்கள் கேட்ட அந்த அலுவலகத்திற்காக 25 லட்சம் ரூபாயும் சட்டமன்ற நிதியிலிருந்து இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த மார்ச் மாதத்திற்கு பின்னால் இப்போது ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சட்டமன்ற நிதியிலிருந்து முதலாக உங்களை சந்தித்து இந்த மகிழ்ச்சியில் 50 லட்சமும் ஒதுக்கப்படும் என்பதனை, இந்த நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து, தமிழ்நாட்டிலேயே நம்முடைய பள்ளி நிச்சயமாக மாடல் பள்ளி பெயரளவில் இல்லாமல் இன்றைக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள். அதிலையும் நீங்கள் முதன்மையாக வர வேண்டும், வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. எனவே நேற்று முந்தைய நாள் 2 நாட்கள் இருந்த சந்தோஷம் இன்றும் தொடர்கிறது. இந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் இப்போது முதல் தவணையாக நாங்கள் கொடுத்திருக்கிறேன். இன்னும் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சியரிடத்தில் கேட்டு தெரிந்து அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு நிதியிலே நிச்சயமாக நம்முடைய அந்த 25% வந்திருக்கக்கூடிய நிதியில் கேட்டு ஆட்சியரிடத்திலையும் ஒரு 50 லட்சம் ரூபாயை பெற்றுத்தருகிறேன் என்று அந்த அவர்களுடைய அனுமதியோடு இந்த நல்ல செய்தியை சொல்லி, எங்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு செய்வது தான் எங்களுக்கு பெரும்தாக இருக்கும். பொதுமக்களை பொறுத்தளவில், கிழக்கு தொகுதியை பொறுத்தளவில் 90%க்கு மேலே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் விடுபட்டு போன பகுதிகளையும் செய்து உங்களுடைய எதிர்காலத்திற்கு எப்போதும் நாங்கள் துணையாக இருப்போம். நம்முடைய முதலமைச்சரும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் என்ற செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.